ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் பேக் டு சேனல் சோனா ஃப்ரம் மதுரை. ஸோ நான் சொன்ன மாதிரி நம்ம ட்ரீம் ஹோமோட ஃபஸ்ட்டு வீடியோ இது. ஸோ நான் அடுத்தடுத்து நிறைய வீடியோஸ் ஷேர் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ வந்து ஓரளவுக்கு பில்டிங் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டோம். நாங்கள் ஆக்சுவலி கொஞ்சம் ஓரளவுக்கு ப்ராசஸ் ஆகிடுச்சு. இருந்தாலும் நான் அவங்ககிட்ட சொன்ன மாதிரி ஸ்டார்டிங்லேருந்து எல்லா விஷயத்தையும் ஷேர் பண்ணிக்கிறேன்னு சொல்லியிருந்தேன். ஸோ அதனால் இது வந்து ஃபஸ்ட்டு லேண்டு க்ளீன் பண்ணுற வீடியோ. ஃபஸ்ட்டு எடுத்தோடனே அளந்துட்டு லேண்ட் வந்து க்ளீன் பண்ணோம். ஸோ இந்த சைடு ஆப்போசிட் சைடும் க்ளீன் பண்ணியிருந்தோம். ஏன்னா நம்ம ஷெட்டு போடணும் இல்லையா, ஷெட்டு போடணுன்றதுக்காக இது வந்து நம்மளோட லேண்டு. ஸோ இது வந்து நம்ம லேண்டை ஆப்போசிட் சைடில் ஷெட்டு போடுறதுக்காகவும் க்ளீன் பண்ணியிருந்தோம். ரெண்டும் சேர்த்து ஜேசிபி வச்சு க்ளீன் பண்ணிகிட்டு இருந்தோம். ஸோ க்ளீன் பண்ணிவிட்டு மறுநாள் வந்து பூமி பூஜை போட்டோம். ஸோ நான் இந்த வீடியோட லாஸ்ட்டில் நம்ம வீடியோடைய பிளான் என்ன, ஸோ எந்த மாதிரி நம்ம கட்டலான்னு பிளான் பண்ணியிருக்கோம், அப்புறம் நிறைய விஷயங்கள் வந்து ஷேர் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த வீடியோ லாஸ்ட்டில் வந்து நம்ம வீடியோடைய பிளானிங் என்னென்னலாம் யோசிச்சு வச்சுருக்கோம் என்ன அப்படின்றதெல்லாம் வந்து நான் ஷேர் பண்ணிக்கிறேன். இது எல்லாம் நம்மளுக்கு ஃபைனலாக நடக்குதா, கரெக்டாக வருதா அப்படின்றத நீங்கள் லாஸ்ட்டில் பார்த்துக்கோங்க. ஸோ அந்த என்ன பிளான் என்னன்றதெல்லாம் நான் இந்த வீடியோ லாஸ்ட்டில் வந்து நான் சொல்கிறேன். ஸோ நான் சொன்ன மாதிரி இது பூமி பூஜை போட்ட வீடியோ. ஸோ ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு எனக்கு. ஸோ நம்ம ஃபஸ்ட்டு நம்மளுடைய ட்ரீமோட என்னோடய ஃபேஸில் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் என்னோடய ஹாப்பினஸ். ஸோ நான் ரொம்ப ஹாப்பியாக இருந்தேன். ஸோ நாங்கள் எல்லோரும் 4 பேருமே ரொம்ப ஹாப்பியாக இருந்தோம். ஸோ உங்களுக்கும் நம்ம சப்ஸ்கிரைபர் சிஸ்டர்ஸ் எல்லாருக்குமே ரொம்ப ஹாப்பியாக இருக்கும்னு நினைக்கிறேன் நான். ஸோ ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு எனக்கு. ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் இல்லையா, ஸோ அதனால் ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் ஆச்சு. ஸோ நான் எந்த மாதிரி கட்டுறோம் அப்படின்றதையும் நான் சொல்கிறேன் வீடியோ லாஸ்ட்டில். நம்ம என்ன மாதிரி, அதாவது யாரை வச்சு நம்ம எந்த மாதிரி அதை கட்டுறோம் நம்ம வீடு அப்படின்றதையும் நான் பிளான் என்ன அப்படின்றத சொல்லும் போது நான் சொல்கிறேன் நான் வீடியோ லாஸ்ட்டில். ஸோ இந்த அண்ணா வேலை பார்த்துட்ருக்காங்க இல்லையா, ஸோ அந்த அண்ணே வந்து இந்த கான்ட்ராக்டர், ஓகேவா. ஸோ அவங்க வந்து கான்ட்ராக்டரு. அம்மா அப்பா வந்திருந்தாங்க. ஸோ அம்மா அப்பா இருக்காங்க. ஸோ அம்மா அப்பா இங்கே தான் இருக்காங்க. ஒரு நாள் எங்கள் கூட இங்கே இருங்கன்னு சொல்லி நான் கேட்டுக்கிட்டேன். வீடு எல்லாம் கட்டி முடிக்கிற வரைக்கும் எங்கள் கூட நீங்கள் இங்கே இருங்கன்னு சொல்லி நான் கேட்டுக்கிட்டேன். ஸோ அதனால் இப்போ அம்மா அப்பா இங்கே தான் இருக்காங்க. ஸோ இந்த வீடியோ எடுத்துகிட்டு இருக்கிறது பார்த்திங்கன்னா நிக்காஸ் குட்டி. ஸோ நிக்காஸ் குட்டி தான் வீடியோ நான் எடுத்து தரேம்மா குடும்பம்னு சொல்லிட்டு வீடியோ ஷூட் பண்ணிகிட்டு இருந்தான். விஸ்வா இருந்தான். ஸோ நேற்று வீடியோவில் ஒரு சில சிஸ்டர்ஸ் கேட்டிருந்தீங்க. இவர் வந்து இன்ஜினியர், ஒயிட் ஷர்ட்டு ப்ளூ பேண்ட் போட்டிருக்காருல, அவர் வந்து இன்ஜினியர். ஸோ இன்ஜினியர் மட்டும் இல்லை, எங்களுக்கு ரொம்ப ஃப்ரெண்டு. ஸோ நம்மளுக்கு வந்து ஸோ ஓகே இப்போ வீடு நம்ம கன்ஸ்ட்ரக்ஷன் ஸ்டார்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஹோப் இருக்கணும்ல. ஸோ இது நல்லபடியாக வந்துடும், இது வந்து நல்லபடியாக முடிச்சிடலான்னு சொல்லிட்டு நம்மளுக்கு ஒரு நம்பிக்கை இருக்கணும்ல. ஸோ அந்த நம்பிக்கை எங்களுக்கு வந்து இவர் மூலியமாக தான், இவர் இருக்காருனால தான் ஓகே நம்ம இப்போ, ஏன்னா ரொம்ப வருஷமாக நாங்கள் சொல்லி வச்சுருந்தோம். ஸோ அதனால் இவர் இருக்கார், நம்ம நல்லபடியாக கட்டி முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்கு ஒரு ஹோப்னா அது அவர் தான். ஸோ நம்ம சைல்ட்ஹுட் ஃப்ரெண்டு, எங்களுக்கு நாங்கள் நல்லா இருக்கணும்னு நினைக்கக்கூடிய ஒரு நபர். ஸோ நல்லா இருக்கணும் உங்கள் ஃபேமிலி அப்படின்னு சொல்லிட்டு நல்லா இருக்கணும்னு நினைக்கக்கூடிய ஒரு நபர். ஸோ அதனால் அவர் இருக்கிற நம்பிக்கையில் தான் நாங்கள் வந்து இதை ஸ்டார்ட் பண்ணோம். ஸோ ஒரு பூமி பூஜை வீடியோ நீங்கள் ஒரு மாதிரி பார்த்துருப்பீங்க. ஸோ இதில் வந்து இந்த மாதிரி தான் நானுமே யூடியூப்பில் பார்த்துருக்கேன். பூமி பூஜை வீடியோ ஒரு விதமாக பண்ணுவாங்க. ஸோ நம்மளுக்கு வந்து இந்த மாதிரி பண்ணாங்க. ஸோ திங்ஸ் எல்லாம் வந்து முதல் நாளே வாங்கிட்டு வர சொல்லியிருந்தாங்க. நாங்கள் வந்து நீங்களே வாங்கிட்டு வந்துடுங்க சொல்லிட்டு பணம் கொடுத்துருவோன்னு சொல்லிட்டு அந்த அண்ணன் கான்ட்ராக்டர் சொன்னில, ஸோ அவங்களே வாங்கிட்டு வந்துட்டாங்க. நம்ம வந்து பணம் கொடுத்தோம். ஸோ கொடுத்துட்டு இந்த மாதிரி நம்ம லேண்டோடைய ஒரு எட்ஜில் வந்து இந்த மாதிரி பண்ணி நம்ம பூமி பூஜை வந்து பண்ணாங்க. ஸோ இது வந்து போடுற வந்து சிறுதானியங்கள்லாம் வந்து மிக்ஸ் பண்ணி வச்சுருந்தாங்க. அதெல்லாம் மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு ஸோ அதெல்லாம் வந்து ஒரு வெள்ளை துணியை வந்து மஞ்சளில் நனைச்சிக்கிட்டு ஸோ அதில் எடுத்து போட்டு மிக்ஸ் பண்ணி அதை வச்சு பூமி பூஜை மாதிரி பண்ணாங்க. ஸோ நீங்கள் பார்ப்பீங்க, அதெல்லாம் ஷூட் பண்ணியிருக்கேன் நான். ஸோ தீர்த்தம் கேட்டாங்க. நம்ம வீட்டில் வந்து ராமேஸ்வரம் தீர்த்தம், அழகர் கோயில் தான் வந்து எங்களுக்கு குலசாமி அழகர் தான். ஸோ அழகர் கோயிலோட தீர்த்தம் ரெண்டும் இருந்துச்சு நம்ம வீட்டில். ஸோ அதனால் ரெண்டும் நான் ராமேஸ்வர தீர்த்தம் அண்ட் அழகர் கோயிலில் வந்து அழகருடைய தீர்த்தம் வந்து எங்கள் வீட்டில் இருந்ததுனால நான் கொடுத்துட்டேன். ஸோ இந்த குட்டி பாப்பா அவங்களாம் வந்து நம்ம வீட்டுக்கு பக்கத்து வீட்டில், ஸோ நம்ம வீடு கட்டுறோம் இல்லையா, ஸோ அவங்களே கூப்பிட்டு சொன்னாங்க எல்லாரையும். ஸோ நம்ம வீடு கட்டுற வீட்டுடைய பக்கத்து வீட்டில் இருந்தாங்க அந்த அவங்களாம், அவங்களையும் கூப்பிட்டுருந்தோம். ஸோ இது வந்து விஸ்வாங்கப்பா ஃபஸ்ட்டு வந்து சாமி கும்பிட்டாரு. ஸோ எல்லாருமே சாமி கும்பிட்டு சொன்னாங்க. ஸோ ஒத்தப்பட கணக்கில் சாமி கும்பிட்டு சொன்னாங்க. ஸோ விஸ்வாங்கப்பா ஃபஸ்ட்டு சாமி கும்பிட்டாரு, அதுக்கப்புறம் விஸ்வா சாமி கும்பிட்டா, வரிசையாக நாங்கள் எல்லாம் சாமி கும்பிட்டோம். நம்ம சப்ஸ்கிரைபர் சிஸ்டர்ஸ் பார்க்குறவங்களும் எங்களுக்காக நீங்கள் வந்து உங்கள் கடவுள் என்ன சாமியோ அங்கே வந்து நீங்கள் ப்ரே பண்ணிக்கோங்க எங்களுக்காக. ஸோ நெக்ஸ்ட்டு ஒரு விஷயம் நான் இந்த வீடியோவில் சொல்லிடுறேன். ஸோ நான் ஒரு விஷயம் மட்டும் சொல்லிடுறேன் இந்த வீடியோவில். நம்ம வந்து இப்போ வீடு கட்டுறதுக்கு முன்னாடி என்ன விஷயம் செய்யணும் அப்படின்ற ஒரு விஷயம் நான் வந்து இப்போது பர்சனலாக நான் பார்த்துக்கிட்ட ஒரு விஷயத்தை வந்து நான் சொல்லிடுறேன். ஸோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நம்ம வந்து வீடு கன்ஸ்ட்ரக்ஷன் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி எல்லா பக்கமும் கண்டிப்பாக அளந்துடணும். ஸோ நம்ம இருக்கிற ஏரியாவில் பார்த்திங்கன்னா
கொஞ்சம் வீடெல்லாம் சுற்றி நீங்கள் பார்க்கும்போதே தெரியும் இருந்துச்சு. நம்ம இது லேண்டு மட்டும்தான் காலியாக இருந்துச்சு. ஸோ அதனால என்ன ஆயிடுச்சுன்னா, நம்ம அளந்தோம், சுற்றி நம்ம அளந்துக்கிட்டோம். பட் அளந்து பார்த்திங்கன்னா இந்த சைடு ஒரு ஒரு 4 இன்ச்சு உள்ள, அந்த சைடு ஒரு 1/2 அடி உள்ள, இந்த மாதிரி சுற்றி சுற்றி அந்த மாதிரி வந்திருக்கு. ஸோ அதெல்லாம் என்ன உள்ளே வந்திருக்காங்களா, என்ன எவ்வளோ நம்ம அளவு கரெக்டாக நம்ம பத்திரத்தில் லேஅவுட்டில் இருக்கிற அளவு கரெக்டாக இருக்கா அப்படின்றத நம்ம நல்லா ப்ராப்பராக ஆள் வச்சு அளந்து பார்த்துட்டு நம்ம கன்ஸ்ட்ரக்ஷன் ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ அதை வந்து ஒரு யூஸ்ஃபுல் இன்ஃபர்மேஷனாக நான் இந்த வீடியோவில் வந்து ஷேர் பண்ணிக்கிறேன். ஸோ ரெக்காஷ் குட்டிக்கு வந்து சாமி கும்பிட அவனுக்கு இது கீழே எதுவும் போட்டுருவானோ அப்படின்னு சொல்லிட்டு நான் பார்த்து இது பண்ணிகிட்டு இருக்கேன். ஸோ இந்த தூக்குவாளி இருக்கிறது பசும்பால் கேட்டிருந்தாங்க. ஸோ நான் சொன்னேன் அழகோவில் தீர்த்தம், ராமேஸ்வர தீர்த்தம், இது பசும்பாலும் கேட்டிருந்தாங்க. பசும்பாலும் நம்ம வீட்டுக்கிட்ட வாங்கிட்டு போயிருந்தோம். இந்த வாட்டர் பாட்டில் இருக்கிறது தான் தீர்த்தம் அண்ட் கோமியமும் கேட்டிருந்தாங்க. ஸோ கோமியம். ஸோ நான் சொன்ன மாதிரி கரெக்டாக ப்ராப்பராக நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு அளந்துக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் பைப்பு ஏதாவது இந்த சைடு நம்ம சைடு வருதா அப்படின்றதையும் நீங்கள் பார்த்துட்டு அதை ஃபஸ்ட்டே நம்ம வந்து சொல்லிட்டாங்க நம்ம கன்ஸ்ட்ரக்ஷன் ஸ்டார்ட் பண்ணும் போதே. ஸோ இந்த விஷயங்கள்லாம் ஃபஸ்ட்டே வந்து பண்ணாங்க அப்படின்றதுக்காக நான் சொன்னேன். ஸோ ஃபஸ்ட் வந்து லேண்டு க்ளீன் பண்ணோம் இல்லையா. ஸோ லேண்டு க்ளீன் பண்ணோன்னே நம்மளுக்கு போர் போட சொல்லிட்டாங்க. ஸோ இபி கனெக்ஷன் வந்து போர் போட்டால் தான் இபி கனெக்ஷன் வந்து தருவாங்களாம். ஸோ இபி கனெக்ஷன் வந்து போர் போட்டால் தான் தருவாங்கன்றது எங்களுக்கு தெரியாது. ஸோ அப்போ தான் எங்களுக்கு தெரிஞ்சிச்சு ஃபஸ்ட்டு போர் போடணும். போர் போட்ட பிறகு தான் இபி கனெக்ஷன் வந்து தர்றாங்க. ரொம்ப வெயிட் போட்டோமோ. ஸோ இந்த வீடியோ பார்க்கும்போது தான் எனக்கு தெரியுது ரொம்ப வெயிட் போட்டேன்னு நினைக்கிறேன். ஸோ வெயிட் லாஸ் பண்ணணும். ஆல்ரெடி நம்ம சேனலில் பார்த்துருப்பீங்க, ரெகுலர் ஃபாலோவர் சிஸ்டர்ஸ்க்கெலாம் தெரிஞ்சிருக்கும். வெயிட் லாஸ் பண்ணினேன். ஸோ பிசிஓடி ப்ராப்ளம் மாதிரி வந்துச்சு. ஸோ அதனால் வெயிட் லாஸ் பண்ணி டாக்டர் சொன்னாங்க. ஸோ அதனால் வெயிட் லாஸ் பண்ணேன். திரும்ப வெயிட் கெயின் ஆகிட்டேன்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம வந்து வெயிட் லாஸ் பண்ணுறோம். ஸோ நம்ம அப்கமிங் வீடியோஸில் வெயிட் லாஸ் வீடியோஸ் வருது. ஸோ நல்லபடியாக பூமி பூஜை வந்து பண்ணி முடிச்சாச்சு. ஸோ அம்மா அப்பா எல்லாமே இங்கே வந்துட்டாங்க. அம்மா அப்பா சாமி கும்பிட்டாங்க. ஸோ நான் நெக்ஸ்ட் வீடியோவில் அடுத்தடுத்த ப்ராசஸ் வந்து நான் ஷேர் பண்ணிக்கிறேன். ஸோ இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஸோ என்னென்ன பிளானிங்கிறத சொல்லிடுறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ நான் அதை சொல்கிறேன். ஸோ இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா அப்ரூவல் வாங்கியிருந்தோம். ஸோ அப்ரூவல் வாங்கியிருந்தோம். அப்புறம் பொட்டல் வரி கட்டியிருந்தோம். ஸோ அதுக்கப்புறம் தான் க்ளீன் பண்ணி பூமி பூஜை போட்டோம். ஸோ அப்ரூவல் வந்து 2 விதமான அப்ரூவல் வாங்க சொல்லியிருந்தாங்க. ஒன்று வந்து பிளாட் அப்ரூவல், இன்னொன்று வந்து பிளான் அப்ரூவல். ஸோ ரெண்டுக்குமே தனித்தனியாக அப்ரூவல் வாங்க சொன்னாங்க. ஸோ பிளாட்டுக்கு வந்து இந்த இடத்துல வந்து வரலாம் அப்படின்ற மாதிரி ஒரு அப்ரூவல். அதுக்கப்புறம் நம்மளுடைய பிளான் என்னன்றத இன்ஜினியர் காமிச்சு இல்லையா. ஸோ அவர் போட்டு கொடுத்துருந்தாரு பிளானு. ஸோ அந்த பிளானுக்கான அப்ரூவல் தனியாக வாங்கணும். ஸோ அது மாதிரி 2 அப்ரூவல் வாங்கணும். ஸோ நெக்ஸ்ட் நான் பிளான் ஷேர் பண்ணுறேன்னு சொல்லியிருந்தேன். ஸோ என்ன பிளான் அப்படின்னா, ஸோ நம்ம என்ன பிளான் பண்ணி வச்சிருக்கோம் அப்படின்னா, கீழே வந்து கிரவுண்ட் ஃப்ளோர் ஒன்று, மாடியில் வந்து ஒரு பெட்ரூம் இருக்க மாதிரி. ஸோ கிரவுண்ட் ஃப்ளோரில் வந்து ஒரு ஹாலு, 2 பெட்ரூமு, ஒரு கிச்சனு, உள்ள நுழையிறதுல போர்ட்டிகோ மாதிரி. ஸோ போர்ட்டிகோக்குள்ளேயே ஸ்டெப்ஸு. ஆக்சுவலி 2 பிளான் இருந்துச்சு. ஸ்டெப்ஸ் வந்து போர்ட்டிகோக்குள்ளேயே வருதா வெளியே வருதான்னு தெரியல. ஸோ ஸ்டெப்ஸு மேலே போயிட்டு மேலே வந்து ஒரு பெட்ரூமு, ஒரு டாய்லெட் பாத்ரூம், அட்டாச் டாய்லெட் பாத்ரூம், இதெல்லாம் வர மாதிரி நாங்கள் பிளான் பண்ணியிருந்தோம். எதுக்காகனா அம்மா அப்பா எதுவும் வந்தாங்கன்னா, யாராவது வந்தாங்கன்னா, ரிலேட்டிவ்ஸ் யாரும் வந்தாங்கன்னா நம்ம மாடியில எதுவும் தனியா படுக்கணும் அப்படின்னா மாடியில நம்ம ரூம் கொடுத்துக்கலான்றக்காக மாடியில ஒரு ரூம் வந்து தனியா எடுத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு பிளான்ல நாங்க வந்து தனியா பெட்ரூம் வேணுன்றக்காக மாடியில ஒரு பெட்ரூம். ஸோ இதுதான் பிளானு. ரொம்ப பெரிய பிளான்லாம் கிடையாது. ரொம்ப சிம்பிளா நம்மளோட லேண்ட் அளவு வந்து பாத்தீங்கன்னா 1600 ஸ்கொயர் ஃபீட்டுன்னு நினைக்கிறேன். 1500 சில்லற ஸ்கொயர் ஃபீட்டு ரோட்டோட சேர்த்து எனக்கு கரெக்டா தரல. ஸோ நான் பார்த்து சொல்றேன். ஃபர்ஸ்ட் வந்து 600 ஸ்கொயர் ஃபீட்ல தான் பிளான் பண்ணோம். ஸோ இப்போ நான் மாடி கீழே எல்லாம் சேர்த்து வந்து 1000 சம்திங் ஸ்கொயர் ஃபீட் வரும்னு நினைக்கிறேன். மாடி ரூமு எல்லாம் சேர்த்து. ஸோ அது என்ன நடக்குது அப்படின்றத நம்ம அடுத்தது பார்க்கலாம். நெக்ஸ்ட் வந்து நம்ம என்ன மாதிரி கட்டுறோம்னா லேபர் கான்ட்ராக்ட். நான் கான்ட்ராக்ட் வரணும்னு காமிச்சிருந்தேன். ஸோ அவங்க வந்து லேபர் கான்ட்ராக்ட் அவங்க. ஸோ லேபர் கான்ட்ராக்ட் எடுத்து வேலை மட்டும் கான்ட்ராக்ட் எடுத்துக்குவாங்க. நம்ம திங்ஸ் எல்லாம் நம்ம வந்து வாங்கி கொடுப்போம். செங்கல், மண், சிமெண்ட் எல்லாம் நம்ம வந்து தெரிஞ்ச இடத்துல எங்க ரேட் கம்மியா இருக்கும் நம்ம பார்த்து வாங்கி கொடுத்துட்டு அவங்க வேலை மட்டும் அவங்க பார்த்து கொடுப்பாங்க. ஸோ அந்த பேசிஸ்ல தான் வந்து நாங்க ஸ்டார்ட் பண்ணோம். சில இடங்கள்ல பாத்தீங்கன்னா ஃபுல் கான்ட்ராக்ட் பண்ணலாம். ஸோ அது வந்து ஒரு ஸ்கொயர் ஃபீட்டுக்கு 2000, 2500. ஸோ அந்த மாதிரி இப்போ வந்து 2800 வரைக்கும் நாங்க ஃபர்ஸ்ட் அதையும் விசாரிச்சு பார்த்தோம். எங்க இன்ஜினியர் தான் விசாரிச்சு பார்க்க சொன்னாரு. ஸோ நான் அதையும் விசாரிச்சு பார்த்தோம். நான் அது வந்து 2800 வரைக்கும் கேட்குறாங்க. ஸோ அதுக்கப்புறம் ஓகே அது வேணாம்னு சொல்லிட்டு நம்ம லேபர் கான்ட்ராக்ட் மட்டும் எடுத்துட்டு வேலைக்கு மட்டும் அவங்க வேலை பார்த்து கொடுத்துருவாங்க பேசிட்டு. அது வந்து 600 சம்திங் வரும். நீங்க உங்களுக்கு எதுவும் தேவை, அவங்க கான்டாக்ட் நம்பர் எதுவும் தேவை அப்படின்னா நீங்க எனக்கு மெயில் ஐடி கான்டாக்ட் பண்ணுங்க. நான் அவங்களோட நம்பர் கொடுக்குறேன். அவங்ககிட்ட நீங்க கேட்டுக்கோங்க கரெக்டா.
ஃபர்ஸ்ட் வந்து கட்டின வீடா வாங்கிடலாமான்னு ஒரு பிளான் இருந்துச்சு. ஸோ அதுவும் நாங்க போய் பார்த்தோம். கட்டின வீடாவும் எதுவுமே அமையல ஆக்சுவலி. எங்களுக்கு எதுவுமே அமையாதனால எங்களுக்கு வந்து இப்போ ஓகே என்ன வேற வழி, ரொம்ப ரேட் வந்து ரொம்ப ஜாஸ்தியா சொன்னாங்க. நாங்க எங்க இப்ப நாங்க கட்டுற வீடு சுத்தியும் நான் 2, 3 வீடு பார்த்தோம் நாங்க நிறைய இடத்துல. ஸோ எல்லாமே ரொம்ப ரேட் கூட சொன்னாங்க. எதுவுமே அமையல எங்களுக்கு. சரி ஓகே இப்ப ஓகே வேற வழியில நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் தான் அதை ஸ்டார்ட் பண்ணோம். ஸோ அடுத்து வேற என்ன சொல்றது, என்ன டவுட்னாலும் கீழே கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. ஸோ நான் அதை வந்து சொல்லிடுறேன் உங்களுக்கு என்னன்னு. ஸோ அதுக்கப்புறம் வேற அடுத்து என்ன சொல்றதுன்னு தெரியல. ஸோ இது பிளான் இது கான்ட்ராக்ட் லேபர் கான்ட்ராக்ட் மூலயமா நம்ம பில்ட் பண்றோம். ஸோ இப்போதைக்கு இவ்வளவுதான். ஸோ நெக்ஸ்ட் வந்து நான் அடுத்தடுத்த வீடியோ ஷேர் பண்ணிக்கிறேன். ஸோ அதுல அடுத்த விஷயங்கள் நெக்ஸ்ட் நடக்கிற விஷயங்கள் எல்லாத்தையும் ஷேர் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த வீடியோல ஏதாவது டவுட் ஏதாவது சொல்லணும் என்ன ஏதுன்றதான் நீங்க கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. ஸோ அதே மாதிரி இன்ஜினியர் நம்பர் கான்ட்ராக்டர் நம்பர் எதுவும் தேவைன்னாலும் நீங்க கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்க, நான் தர்றேன். சரி ஓகே நீங்க வந்து கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க என்ன டவுட்னாலும் நான் கிளியர் பண்றேன். ஸோ ஓகே நம்ம நெக்ஸ்ட் வீடியோல அடுத்து பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட் வீடியோ மண்டே வரும்னு நினைக்கிறேன். ஸோ மண்டே வீடியோ மறக்காம பாத்துருங்க. ஸோ அதுக்கு அடுத்த வீடியோ வாரம் ஒரு வீடியோவது நம்ம ஹோம் ரிலேட்டட் வீடியோ கண்டிப்பா நான் ட்ரீம் ஹோம் ரிலேட்டட் வீடியோ கண்டிப்பா போடுறேன். ஸோ வேற என்ன வீடியோவாவது உங்களுக்கு வேணும் இந்த வீடியோ போடுங்கன்னு சொல்லி கேட்டீங்கன்னா அதையும் கமெண்ட் செக்ஷன்ல கேளுங்க, நான் அடுத்த வீடியோ போடுறேன். ஸோ லைக் போட்டு என்கரேஜ் பண்ணுங்க. போன வீடியோக்கு 100 லைக் கூட வரல. நீங்க கடைசி வரைக்கும் இதை ஸ்டார்டிங்கே சொல்ல மறந்துட்டேன். ஸ்டார்டிங்லேயே சொல்லணும்னு நினைச்சேன் மறந்துட்டேன். ஸோ லாஸ்ட்ல சொல்றதுக்காக விட்டுறாதீங்க. லைக் போட்டு என்கரேஜ் பண்ணீங்கன்னா தானே எனக்கு அடுத்தடுத்த வீடியோ போட என்கரேஜிங்கா இருக்கும். வேற எதுவுமே கிடையாது. நீங்க லைக் போட்டீங்கன்னா வேற எதுவுமே உங்களுக்கு சார்ஜஸோ வேற எதுவுமே கிடையாது. ஜஸ்ட் என்கரேஜ் பண்ணலாம் என்ன, அவ்வளவுதான். ஸோ லைக் போட்டு என்கரேஜ் பண்ணுங்க, மறக்காம லைக் போட்டுருங்க. ஸோ ஓகே சப்ஸ்கிரைப் பண்ணாம பாத்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை.